சரித்திரம். கொடைக்கானல் நகரத்திற்கு முன்பே உருவான ஆதி கிராமம். மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட முருகன் ஆலயம். மாட்டுத் தொழுவமாக மாறியிருக்கும் வரலாற்று சின்னங்கள். குறிஞ்சி நிலத்தின் சரித்திரம் சொல்லும் முருகன் ஆலயங்கள். மண் பேசும் சரித்திரம். கொடைக்கானல். இந்த அழகு மலையில் அரசர்கள் முதல் ஆங்கிலேயர்கள் வரை ஆட்சி புரிந்த வரலாற்றை கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். ஆங்கிலேயர்களின் வரலாற்று பதிவுகளில் இங்கிருக்கும் எழில் மிகுந்த ஏரியும் ஒன்று. கிபி 1863 ஆண்டு சர் வீர் ஹென்றி லெவின்ச் என்பவரால் சுமார் 6 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. (1863க்கு முன்பு வரை இந்த இடம் ஓடை பகுதியாக இருந்திருக்கிறது. பிறகு 1890 ஆண்டு இங்கே படகு குழாம் துவக்கப்பட்டு இன்று வரை சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடமாக இந்த ஏரி நீடிக்கிறது. இது 3 ஓடைகளா இருந்துச்சு. இந்த 3 ஓடைகளை ஒன்றிணைச்சு மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த சர் வெர் ஹென்றி அப்படிங்கிறவர் 1863 ஆண்டு இந்த கொடைக்கானல் ஏரியை உருவாக்கினார். இந்த ஏரியினுடைய முதல்ல எருமை ஓடை என்று அழைக்கப்பட்டது. எருமை ஓடைனா இங்கே இருக்கிற காட்டெருவிகள் இந்த ஓடையில் தான் வந்து தண்ணீர் அருந்துவது வழக்கம். அதனால் இதுக்கு எருமை ஓடைன்னு பேர். இந்த எருமையோட 3 ஏரிகளை இணைச்சதுனால 67 ஏக்கர் பரப்பளவு கொண்டது, 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இந்த ஏரி நட்சத்திர வடிவத்தில் ஆனதுங்கம்மா. அதோட இந்த ஏரியில் தூத்துக்குடியில் இருந்து படகுகளை கொண்டு வந்ததை முதல்ல இங்கே படகு ஓட்ட ஆரம்பித்தார் வேற ஹென்றி. இந்த ஏரியை உருவாக்கிய ஹென்றி லெவின்ச்சுக்கு நினைவு தூண் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்தில் அதன் கடவுளான முருகன் ஆலயங்கள் பேசும் சரித்திரமும் ஆச்சரிய பதிவுகளாக இருக்கின்றன. அவற்றில் இங்கிருக்கும் வில்பட்டி வேடப்பர் ஆலயமும் ஒன்று. கொடைக்கானல் நகரம் உருவாவதற்கு முன்பிருந்த பழைய ஊராக வில்பட்டி சொல்லப்படுகிறது. இங்கிருக்கும் வேடப்பர் என்கின்ற சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு சென்றோம். மிக பழமையான கருங்கல் கட்டுமானத்தின் மீது புதிய கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன.
பழனி முருகனின் வடிவத்தைப் போலவே இங்கும் முருகன் சிலை காட்சியளிக்கிறது. இங்கே 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. இதில் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலதானத்தையும் செம்மன் குப்ப மண்ணு என்கின்ற மண்ணுடையார் வம்சம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல் நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வில்பட்டின்ற இந்த பகுதி ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஆமாமா, கொடைக்கானல் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு சிற்றூர் தான் இந்த வில்பட்டி. இந்த ஊருக்கு 2 விதமான பேர் வழங்குதுமா. வில்பூட்டி அப்படிங்கிற ஒரு ஊரும், வேட்டை அதிகமாக ஆடுறதுனால வேடியப்பன் கோயில் அப்படிங்கிற இந்த கோயில்ல ஒரு மிகச்சிறந்த அம்சம் என்னன்னா, பழனி முருகனுடைய கோயில் சிற்பம் போலவே இங்கேயும் இருக்கக்கூடிய அந்த சிற்பம் இருக்கதா சொல்றாங்க. ஆங்கிலேயர்கள் முதல்ல மதுரையிலிருந்து இந்த பக்கமா வரும்பொழுது இந்த முதல்ல வில்பட்டிக்கு வந்துட்டு தான் அப்புறம் கொடைக்கானல் வந்ததாக சொல்றாங்க. இந்த கல்வெட்டுல என்ன சொல்லுதுனாங்கம்மா, சுக்கில வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை வில்பட்டியைச் சேர்ந்த கங்கப்பனின் மகன் செம்மன் கும்ம மண்ணுடையார் வகையராவுக்கு இந்த கோயில் பாத்தியப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கும்ம மண்ணுடையாருடைய வாரிசுகள் தான் இன்று வரை இந்த கோயில் பராமரிப்பிலும் இந்த ஊரினுடைய பராமரிப்பிலும் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகுமலை புடைசூழ வரலாற்றை பாதுகாத்து வரும் இந்த ஆலயத்தைப் போலவே மற்றுமொரு பழங்கால ஆலயமும் கொடைக்கானலில் இருக்கிறது. போகரும் அருணகிரிநாதரும் வழிபட்டதாக சொல்லப்படும் அந்த ஆலயத்துக்கு இடைவேளைக்கு பிறகு பயணிப்போம். மண் பேசும் சரித்திரம், மண் பேசும் சரித்திரம். கொடைக்கானல் மலையில் மற்றும் ஒரு சரித்திர தலமாக பூம்பாறை என்னும் பகுதி சொல்லப்படுகிறது. கடல் மட்டத்துல இருந்து ஏறத்தாழ 7000 அடி உயரத்துல தான் கொடைக்கானல் மலை இருக்கு. இந்த கொடைக்கானல் மலை ஒரு அழகான சுற்றுலா தலமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நம்ம கொடைக்கானல் ஏரியிலிருந்து பூம்பாறையை நோக்கி தான் போறோம். அந்த பூம்பாறையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வேலப்பர் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலப்பர் கோவில்ல பழனியில இருக்க மாதிரியே அதே நவபாஷாணத்துல செஞ்ச முருகர் சிலை இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய வரலாற்று தடயங்களும் கல்வெட்டுகளும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப அந்த கோவிலை நோக்கி நம்ம போலாம். நாம் பூம்பாறையை நோக்கி பயணித்தோம். கொடைக்கானலை அடுத்த 20 கிலோமீட்டர் தூரத்தில் மேல்மலை பகுதியில் உள்ள முதல் கிராமம் பூம்பாறை. இந்த கிராமம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது என்று சொல்கிறார்கள். இங்கிருக்கும் குழந்தை வேலப்பர் ஆலயம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த கிராமத்தை பற்றியும் குழந்தை வேலப்பர் ஆலயத்தை பற்றியும் சேர மன்னன் தொடர்பான ஒரு புராண கதையை கூறுகிறார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்ன சேர மன்னன் பழனி முருகனை நோக்கி சரவண பொய்கையில் தவம் பண்ணுறான். தவம் பண்ண உடனே முருகன் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த உடனே எனக்கு திருமண காட்சி கொடுக்கணும்
அப்படிங்க. இப்போ தான் திருமண காட்சி பழனியில் முடிஞ்சு, அதோ தெரிகிற மலை, அந்த மலை மேலே திருமண காட்சி தர்றேன் அப்படின்னு. அப்போ முடிஞ்ச உடனே தேவதச்சன் வர்றான். தேவதச்சன் வந்தோடனே அங்கே ஒரு திருமண மண்டபம் கட்டணும், முருகன் காட்சி தர போகிறாரு அப்படின்னு உடனே மண்டபம் கட்டுறாங்க. மறுவாரத்தில் திருமண காட்சி நடக்குது. எல்லா முனிவர்கள், அறிஞர்கள், சித்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து அந்த திருமண காட்சியை பார்க்குறாங்க. இந்த கோவிலை சுற்றியும் பழங்கால கல்வெட்டுகள் நிறைந்திருக்கின்றன. அவற்றில் பல கல்வெட்டுகள் உரு தெரியாமல் சிதைக்கப்பட்டு வெறும் கல் வடிவங்களாக காட்சியளிக்கின்றன. இந்த கல்வெட்டில் ராஜா பூனாயத்தம்பிரான் 4443 சாலிவாகன சகாப்தத்தில் கட்டினதாக இருக்குது. ஆக 418 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தோட இந்த கோவில் கட்டி 418 வருஷம். அந்த சேரன் கட்டினது 800 வருஷம், 12ஆம் நூற்றாண்டு. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டிட அமைப்பாக இந்த ஆலயம் சொல்லப்பட்டாலும் போகர் உருவாக்கிய நவபாஷான சிலை இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். போகர் பழனி முருகன் சிலையை நவபாஷானங்களால் செய்து முடித்து சீனா சென்று வந்த பிறகு இங்கிருக்கும் முருகன் சிலையை செய்தாராம். போகர் சீனாவிலிருந்து வர்றாரு. இந்த மாதிரி ஒரு திருமண காட்சி கொடுத்துருக்காரு முருகன், அதை போய் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா மண்டபம் இருக்குது. உடனே என்ன செய்கிறாரு, அங்கே சீனாவிலிருந்து தான் கற்று வந்த வித்தைகளை சோதிக்கிறதுக்கு எண்ணி அங்கே ஆனமுட்டி குகைன்னு இங்கே இருக்குது பக்கத்துலேயே. அந்த ஆனமுட்டி குகையில் போய் நவபாசானத்தில், அதாவது 9 நவபாசானங்களில் கொண்டு ஒரு சிலையை செய்கிறார். அந்த சிலையை கொண்டாந்து அந்த மண்டபத்தில் வச்சிட்டார். கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரால் இத்தலம் பாடல் பெற்றிருக்கிறது. வையகு நீடுகை மாமலை மண்ணுகை மீதிரும்பி அன்பர் வழங்குக, சைவ நன்னெறி தான் தலை தூங்குக, தெய்வபின் திருநீர் சிறக்கவே, பிரம்ம மந்திரத்திட்டு பெருமைகள் தெளிந்ததானும் விரவதன் நெறிவியால் வீழ்வத்தை கண்மீது வானமுடி விழுந்து மிம்புவாடை விலங்களால் போர் புரோரசமுடன் கொன்று பூம்பறை ஆகிட்டேன். கருணுடன் திருமங்களாரும் வாலி கரகமலை 12 இருசரணும் எந்தலை மேல் என்னாலும் இனதுவாலே. இந்த ஆலயம் ஆதியில் மலை உச்சியில் இருந்ததாகவும் அதன் பிறகு அங்கிருந்து பெயர்க்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மலை உச்சியில கட்டின கோவில் எப்படி இங்கே வந்து? அதாவது அந்த கோவில் அதாவது சேதமடைஞ்சு போச்சு. கோயில் சேதமடைந்தோன்னே சிலையை மட்டும் தூக்கி கொண்டாந்து இங்கே ஒரு குடிசையை போட்டு, இந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு சிலையை வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜா பூனாயத்து தம்பிரான்னு சொல்லி திருஆவினன்குடி கோயிலை கட்டி முடித்து அங்கேருந்து பார்க்குறான், போலூர் மலை தெரியுது. அந்த போலூர் மலைக்கு நேராக வந்து ஒரு விக்னேஸ்வரன் கோவில் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம பூம்பாறை ஜனங்கள் போய் இந்த மாதிரி முருகன் சிலை ஒன்று இருக்குது, நாங்கள் கூரை குடிசையில் வச்சுருக்கோம், நீங்கள் கோயில் கட்டி தரணும்னு கேட்க. அப்போ சொல்கிறான், இப்போதைக்கு முடிய நான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. அந்த ராத்திரி அங்கே தங்குறாங்க. தங்கணுன்னா காலையில் அந்த ராஜா பூனாயத்தம்பிரான் இவங்ககிட்ட வர்றான், வாங்க ஐயா உடனே போய் அந்த கோயிலை கட்டணும். அப்போ என்ன சொல்கிறான், ராத்திரி முருகன் எனக்கு காட்சி கொடுத்து என் கோயிலை கட்டி முடியும்னு சொல்லியிருக்காரு, ஆகவே நீங்கள் வாங்க போகலாம். அங்கேருந்து வந்தோடனே அந்த கோயிலை பார்க்குறாங்க, அந்த சிலைகள் இருந்த இடத்த பார்க்குறாங்க. அங்கேருந்து எல்லா சாமான்கள், அதுதான் இப்போ இங்கே தெரியுது பாருங்க, இதெல்லாம் அந்த கோயிலில் அங்கே உள்ளது. அதை கொண்டாந்து இங்கே கோயில் கட்டி அவனே திருவிழா நடத்துகிறான். ஆலயம் அமைந்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்றோம். அதன் பிறகு நாம் கண்ட காட்சிகள் நெஞ்சை பிளந்தன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவேன். மண் பேசும் சரித்திரம், மண் பேசும் சரித்திரம். குழந்தை வேலப்பர் ஆலயம் ஆதியில் அமைந்திருந்த அந்த இடத்திற்கு உள்ளூரை சேர்ந்த 91 வயதான தியாகி கோவிந்தன்
நம்மை அழைத்துச் சென்றார். பசுமை படர்ந்த பள்ளத்தாக்கை ஒட்டி நடக்க வேண்டிய சூழல் கொஞ்சம் பயமுறுத்தியது. இந்த உச்சி பகுதியிலும் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் நடை பயணத்திற்கு பிறகு அந்த இடம் வந்தது. ஆலயம் அமைந்திருந்த இடம் இதுதான் என்பதை அங்கிருந்த தூண்களின் சிதிலங்கள் கூறின. இதுதான் சேர மன்னன் 800 ஆண்டுகளுக்கு முன் முருகன் திருமண காட்சி அளித்ததற்காக கட்டப்பட்ட திருமண மண்டபம். இந்த இடத்திற்குள் கடவுள் சிலைகளும் பொக்கிஷங்களும் புதைந்து கிடப்பதாக நம்புகிறார்கள். இதுல பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. இதனுடைய தூண்கள் கற்கள்லாம் பல தெருக்கள்லையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல அதிகமான பொக்கிஷங்கள் இருக்குன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சிலைகள் தூண்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சுற்றி வர இந்த கற்கள் பூரா இந்த கோயிலுடைய கற்கள். இது சுற்றி உள்ளது பூரா கோவில் கற்களை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பழைய சேர மன்னன் கட்டிய திருமண மண்டபம். அதுக்கு பின்னால் தான் போகர் வந்து இதில் ஒரு சிலையை வச்சார். அந்த சிலை தான் இப்போ அந்த கோயிலில் இருக்குது. இங்கே எடுக்கப்பட்ட பழங்கால தூண்கள் பூம்பாறையில் இருக்கும் பல தெருக்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு இடத்தில் காண கிடைத்த காட்சி நெஞ்சை பிளந்தது. ஆம், பல நூற்றாண்டு கால சரித்திர சின்னங்கள் மாட்டுத் தொழுவமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மலை உச்சியில் கட்டப்பட்ட ஆலயத்தின் சிற்பங்களும் கற்தூண்களும் இங்கே நிறைந்திருக்கின்றன. இப்படி முருகன் ஆலயங்கள் இந்த குறிஞ்சி நில சரித்திரங்களை பேசும் நிலையில் தாண்டிக்குடி என்ற பகுதியில் இருக்கும் முருகன் ஆலயமும் பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது. முருகன் எங்கிருந்து பழனிக்கு தாண்டி குதித்ததால் தாண்டிக்குடி என்று பெயர் வந்ததாக செவிவழி கதை புழக்கத்தில் இருக்கிறது. மலை கிராமத்தில் வில்பட்டியும் அதற்கு கீழே இருக்க பகுதி வந்து 4500 அடிக்கு கீழே இருக்க பகுதி வந்து மிக பழமையானதுங்க, தொன்மை வாய்ந்தது. மக்கள் வந்து அது முதல்ல வந்து வசிப்பதற்கு ஏற்ற இடமா தேர்ந்தெடுத்த இடம். அதனால தான் தாண்டிக்குடியை வந்து தலைமையிடமாக வச்சு இங்கே வந்து தாண்டிக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னனும், தாண்டி தாமன் அப்படிங்கிற ஒரு மன்னனும், கோடை பொன்னன் அப்படிங்கிற மன்னன்லாம் இருந்ததாக நமக்கு வந்து அகநானூறு புறநானூறு இலக்கியங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து மேல்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில், அதாவது பூம்பாறை, மன்னவனூர் அந்த போன்ற பகுதியில் வந்து மக்கள் குடியேறுறாங்க.
இது வந்து 900 வருஷத்துக்குலேருந்து 1000 வருஷத்துக்குள்ளே இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டிங்கிற ஊரும் போலூருங்கிற ஊரும் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் வந்து போலூரில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டின்படி சேரன் மன்னன் வந்து அங்கே வந்து இருந்து அங்கே ஏற்பட்ட ஒரு சண்டை சச்சரவு உள்ள வந்து ரெண்டு ஊரை பிரித்து வச்சு பூண்டிங்கிற ஊரை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து நம்ம வரலாற்றில் வந்து அதுதான் நமக்கு முதல் பழமையான இது கிடைக்குது. இந்த சுச்சுவேஷனில் பூம்பாறைங்கிற ஊரில் வந்து வேலப்பர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து கோயிலுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் வந்து தாண்டிக்குடி மக்களால் தானம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு இருக்குது. அப்போ தாண்டிக்குடி வந்து சிறு சிறப்பாக இருந்த காலத்தில் அதை பூம்பாறையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கிறதுக்கு வந்து அது வந்து எடுத்துக்காட்டு. இந்த செய்தி வந்து 1923 வருஷத்தில் கெஜெட்டில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை கடந்து இந்த தாண்டிக்குடிக்கென்றும் தனியான சரித்திர பின்னணிகள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.